மூணார் பக்கத்துல இருக்க ஒரு ஏரியில ஒரு மர்மமான வெட்டப்பட்ட மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரம் சாதாரண மரம் இல்ல, அது ஒரு சபிக்கப்பட்ட பேய் மரம். அந்த மரத்து பக்கம் யாருமே போக மாட்டாங்க. ஏன், அந்த மரத்தை பத்தி பேசக்கூட அந்த பகுதி மக்கள் அஞ்சு நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட அந்த அமானுஷ்யமான பகுதியை பத்தி கேள்விப்படாத ஒரு காதல் ஜோடி அந்த ஏரிக்கு போறாங்க. அப்படி போன அவங்க அந்த அமானுஷ்யமான மரத்தை பார்த்து நடுங்கி போய் நிக்கிறாங்க. காரணம், அந்த மரத்துல ஒரு கொடூரமான உருவத்தை பாக்குறாங்க. இல்ல, இங்க ஏதோ தப்பா இருக்கு, வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் வேக வேகமா அவங்க தங்கி இருந்த ரெசார்ட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த ரெசார்ட்டுக்கு போன அவங்க அடுத்த நாள் காலையில அந்த காதலி மர்மமான முறையில ரத்தம் கக்கி இறந்து கிடக்குறா. அந்த காதலன் உடல் முழுக்க காயத்தோட மயங்கி கிடக்குறான். சந்தோஷமா சுத்தி பார்க்கறதுக்காக போன அவங்க ரெண்டு பேரும் மர்மமான முறையில இறந்து போனது எப்படி? அப்படி அந்த வெட்டப்பட்ட மரத்துல அவங்க என்னத்த பார்த்தாங்க? அந்த வெட்டப்பட்ட மரத்துக்கு பின்னாடி இருக்க ரகசியம் தான் என்ன? எதனால அந்த பகுதி மக்கள் அந்த மரத்தை பார்த்து அஞ்சு நடுங்குறாங்க? வாங்க முழு கதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கதையை கேளுங்க. வெல்கம் டு ஹாரர் நைட் தமிழ். இங்கு பயம் பரிசளிக்கப்படும். தேனியில இருக்க ஒரு தனியார் கல்லூரியில குமார் மற்றும் ரம்யா ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிட்டு வந்தாங்க. அப்படி அவங்க படிக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத காதல் மலருது. ஆனா அந்த காதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவே இல்லை. இதை சொல்லிக்காமலே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட பழகிட்டு வராங்க. அப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கும்போது குமார் ஒரு நாள் ரம்யா கிட்ட, ரம்யா நாம மூணாருக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறான். ரம்யாவும் கண்டிப்பா போலாம், அதுவும் இந்த வாரமே போலாம் அப்படின்னு சொல்றா. அவ சொன்ன அந்த வாரம் சனிக்கிழமை ரெண்டு பேரும் மூணாருக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியோட தங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாளா இது இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட பைக்ல கிளம்பி மூணாருக்கு போறாங்க. ஆனா அப்படி போற அவங்களுக்கு அப்போ தெரியல, அந்த பயணம்தான் அவங்களோட முதலும் கடைசியுமா இருக்க போகுது அப்படின்னு. இந்த பயணம் குமாருக்கு ரொம்ப முக்கியமான பயணம். காரணம், இந்த பயணத்துல தான் தன்னோட காதலை ரம்யா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தான். அதுவும் மூணார்ல இருக்க ஒரு அழகான ஏரியில மாலை நேரத்துல அந்த சூரிய வெளிச்சத்துல தன்னோட காதலை அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நினைப்போடையும் அந்த காதலோடையும் ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா மூணாரை சென்றடைகிறாங்க. அங்க போனதும் சில சுற்றுலா தலங்கள் எல்லாம் சுத்தி பார்த்த பிறகு குமார் தன்னோட காதலை சொல்றதுக்காக தன் காதலிய அந்த ஏரி பக்கம் அழைச்சிட்டு போறான். அப்படி அவன் போகும்போதே அந்த பகுதி மக்கள் அவங்கிட்ட எச்சரிக்கிறாங்க, தம்பி அந்த ஏரி பக்கம் போனா சீக்கிரமா திரும்பி வந்துருங்க, சாயந்தர நேரத்திலயோ இரவு நேரத்திலயோ அங்க இருக்க கூடாது, அது ரொம்ப ஆபத்தான இடம் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் காதல் மயக்கத்துல அதெல்லாம் காதுல வாங்காம போய்கிட்டு இருக்கான். அப்படி போன அவனோட பைக் அந்த அழகான ஏரி கரையில நிக்குது. அந்த ஏரியோட அழக வார்த்தையால வர்ணிக்க முடியாது, அப்படி ஒரு பேரழகு. அந்த ஏரியை பார்த்ததுமே ரம்யா குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு அந்த ஏரி பக்கத்துல ஓடுறா. குமாரும் தன்னோட பைக்கை நிறுத்திட்டு ரம்யா பின்னாடியே ரொம்ப சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி அந்த ஏரியோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்த ரம்யா தூரத்துல ஒரு வெட்டப்பட்ட மரத்தை பார்த்து நடந்து போறா. இப்போ குமார் தன்னோட காதலை இந்த இடத்துல தான் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் வாங்கி கொண்டு வந்திருந்த அந்த அழகான மோதிரத்தை கையில எடுத்துக்கிட்டு ரம்யா பின்னாடியே ரொம்ப சந்தோஷமா போறான். இப்போ அந்த வெட்டப்பட்ட மரத்தை நோக்கி போன ரம்யா அந்த மரத்தை பார்த்து ஒரு அதிர்ச்சி கலந்த புன்னகையோட நிக்கிறா. அவ பின்னாடியே போன குமார், ரம்யா கொஞ்சம் திரும்பிப்பார், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அத ரம்யா காதலையே வாங்கிக்கல. இப்போ அவளோட கையை பிடிச்சி, ரம்யா உன்னதான் கூப்பிடுறேன் திரும்பி பார் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ கையை தட்டி விட்டு, இரு அந்த மரத்தை பாரு, அந்த கிளையில
ஒரு அழகான பூனை உக்காந்துருக்கு, அத பாரு அப்படின்னு சொல்றா. இவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். ரம்யா, என்ன சொல்ற? அது ஒரு வெட்டப்பட்ட மரம், அங்க மரக்கலையும் இல்ல பூனையும் இல்ல, என்ன உளறிக்கிட்டு இருக்கியா? விளையாடாத ரம்யா அப்படின்னு சொல்றான். தெரியல உனக்கு பூனை தெரியல? அங்க பாரு எவ்வளவு அழகா துள்ளி குதிக்குது அப்படின்னு அவ மறுபடியும் சொல்றா. உடனே குமார் ரம்யாவோட கையை பிடிச்சிருத்து, ரம்யா உனக்கு என்ன ஆச்சு? என்ன விளையாடுறியா? போதும், என்ன பயமுறுத்தும் நினைச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வரான். இப்போ அவன் வாங்கி கொண்டு வந்திருந்த அந்த அழகான மோதிரத்தை எடுத்து ரம்யா கிட்ட தன்னோட காதலை வெளிப்படுத்துறான். ரம்யா, இந்த தருணம், இந்த இடம், இந்த அழகான மாலை பொழுது, இதை விட ரொம்ப அழகான இடம் இருக்க முடியாது. நீயும் நானும் ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா பழகிட்டு வரோம். ஆனா நீயும் உன்னோட காதலை சொன்னது இல்லை, நானும் என்னோட காதலை சொன்னது இல்லை. இதோ இந்த மோதிரம் உனக்கானது, இந்த மோதிரம் உனக்கானது. ஆனா இந்த வாழ்க்கை நமக்கானதா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னை ஏத்துக்குவியா அப்படின்னு அவன் அவனோட காதலை சொல்றான். உடனே ரம்யா ஆனந்த கண்ணீர்ல அவனை கட்டி பிடிச்சி, என்னோட வாழ்க்கை முடிவு வரையிலும் உன்னோட தான் அப்படின்னு சொல்றா. அந்த அழகான மாலை பொழுதுல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சி தங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்போ அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாகிட்டு இருக்கு. இனிமேல் இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெசார்ட் கிளம்பி போறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ரெசார்ட்டுக்கு வராங்க. அப்படி வந்த அவங்கள அந்த ரெசார்ட் மேனேஜர் ஒரு விசித்திரமான பயத்தோட பாக்குறாரு. ஆனா இதை எதையுமே பொருட்படுத்தாம அவங்க ரெண்டு பேரும் தங்களோட ரூம்குள்ள போறாங்க. அப்படி போனதும் ரம்யா எதுவுமே பேசாம தூங்க ஆரம்பிக்கிறா. குமார் ஒரு மாதிரி குழம்பி போறான். சரி, இவ்வளவு நேரம் நம்ம வெளியே இருந்தோம், பைக்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம், அதனால டயர்ட்ல இருப்பா, அதான் தூங்க போயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவனும் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்குன அந்த குமாரோட தூக்கம் கொஞ்ச நேரத்திலேயே கலைஞ்சு போயிடுச்சு. காரணம், ராத்திரி 12 மணிக்கு மேல ரம்யா பயங்கரமா அழுது கத்திக்கிட்டு இருந்தா. அதுவும் அந்த ரூமோட மூளைய பார்த்து, என்ன கொன்னுடு, பூதமே, பேயே, என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். குமாருக்கு எதுவுமே புரியல. உடனே ரம்யாவை பிடிச்சி, ரம்யா என்னாச்சு, ஏன் அழுகிற, ஏன் என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடுன்னு அழுகிற அப்படின்னு கேட்கறான். உடனே ரம்யா, குமார், அந்த ஏரியில இருந்த அந்த மரத்துல ஒரு பூனையை பார்த்தோம் இல்லையா, அந்த பூனை என் கனவுல வந்துச்சு. அது என் கனவுல வந்து என்ன உடம்பு முழுக்க பிடிச்சி கீறிடுச்சு. நான் பயத்துல எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் அந்த பூனை என் முன்னாடி உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த பூனை ஒரு கொடூரமான பேயா மாறிடுச்சு. அந்த பேய் பார்க்கறதுக்கே ரொம்ப விகாரமா இருந்துச்சு. அது கண்கள்லாம் ஒரு மாதிரி, உடம்பெல்லாம் வெந்து போய் எனக்கு பயம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றா. குமார் நடுங்கி போறான். இல்ல ரம்யா, இதெல்லாம் வெறும் கனவுதான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றா. உடனே ரம்யா தன்னோட கையை நீட்டுறா. இங்க பாரு, பூனை கீறி இருக்கு பாரு, பூனை என் உடம்பெல்லாம் கீறி இருக்கு பாரு அப்படின்னு கையை காட்டுறா. உண்மையாலுமே அவ கையில பூனையோட கீறல் அதிகமா இருந்துச்சு. அதை பார்த்ததும் குமார் கொலை நடுங்கி போறான். இங்க ஏதோ வித்தியாசமா இருக்கு, நம்ம இங்க இருக்க வேண்டாம், வா ரம்யா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ரம்யா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போக பாக்குறான். ஆனா அவனால அவளை தொடவே முடியல. மறுபடியும் அவன் கையை பிடிக்க நினைக்கும் போது அந்த கொடூரமான பேய் அவன் முன்னாடி தோன்றி அவன் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. அவனால மூச்சையே விட முடியல. அவன் ரம்யா கிட்ட உதவி கேட்கறான், ரம்யா என்ன காப்பாத்துன்னு சொல்லி. ஆனா ரம்யாவோட கண்கள் வெள்ளை நிறமா மாறி அவ வாயிலிருந்து ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. அவ அங்கேயே மயங்கி விழுகிறா. இப்போ குமார் என்ன காப்பாத்துங்கன்னு கத்தி கதறான். அந்த ரெசார்ட்ல இருந்தவங்களாம் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பேய் அங்க இல்ல. ஆனா ரம்யா ரொம்ப கொடூரமான குரல்ல, நான் உங்க யாரையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி
அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறான். குமாரும் உடம்பு முழுக்க காயத்தோட மயங்கி கிடக்கிறான். உடனே அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்போ குமார் சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு கண் முழிச்சு பார்க்கும்போது அவனோட பெற்றோர்களும் ரம்யாவோட பெற்றோர்களும் அந்த ரெசார்ட் மேனேஜரும் அங்க நிக்கிறாங்க. குமார் உடனே ரம்யா எங்க, ரம்யாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். ரம்யா வர வழியிலேயே இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் குமார் உருகுலைஞ்சு போறான். ஒரு பைத்தியமா மாற ஆரம்பிக்கிறான். ரம்யா, என்னோட ரம்யா, அவ இல்லாம நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு கத்தி கதற ஆரம்பிக்கிறான். அப்போதான் அந்த ரெசார்ட் மேனேஜர் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க அந்த அமானுஷ்யமான கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. தம்பி, நேத்து நீங்க அந்த ஏரிக்கரை பக்கம் போயிருக்கீங்க. அந்த வெட்டப்பட்ட மரத்தை பார்த்து நின்றுக்கீங்க. அதுதான் இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணம். அது ஒரு சாதாரணமான மரம் இல்ல, அது ஒரு சபிக்கப்பட்ட மோகினியோட கூடாரம். அந்த கூடாரத்துக்குள்ள யாராவது போனா அவங்கள அது கண்டிப்பா பழி வாங்கும். அப்படித்தான் உங்களையும் பழி வாங்கியிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாரும் உறைஞ்சு போறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரிக்கரை பக்கத்துல இருக்க கிராமத்துல ஒரு சாங்கியம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த நிறைஞ்ச பௌர்ணமி அப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண்ணை நிர்வாணமா ஊரை சுத்தி வர வைப்பாங்க. அதனால தங்களோட கிராமம் செழுமை அடையும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் நம்புறாங்க. ஆனா அப்போ அவங்க தேர்ந்தெடுத்த அந்த பெண் அந்த சாங்கியத்தை செய்ய மறுத்தா. உடனே கோபமடைஞ்ச அந்த ஊர் மக்கள் அவளை அடிச்சு ஊரை விட்டே துரத்துறாங்க. இதுல பெரும் மன உளைச்சல் இருந்த அந்த பெண் அந்த ஏரிக்கரையில இருந்த பெரிய மரத்துல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறா. அப்ப அவ ஒரு சாபமுறா, இந்த கிராமத்துல இருக்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி அவ தற்கொலை பண்ணிக்கிட்ட கொஞ்ச நாள்லயே அந்த மரத்து பக்கம் போன பல பேரை அவ பேயா மாறி துன்புறுத்தி கொடூரமான முறையில கொன்றுக்கா. இதெல்லாம் அந்த பொண்ணுதான். அவதான் மோகினியா மாறி எல்லாரையும் பழி வாங்குறா. இந்த மரத்தை உடனே நம்ம வெட்டி வீழ்த்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கிராம மக்கள் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த மரத்தை வெட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க அந்த மரத்தை வெட்டி ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டாங்க. அந்த மரத்தை வெட்டுறதுல ஈடுபட்ட அந்த 21 பேரையும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி அந்த மோகினி பேய் கொடூரமான முறையில எல்லாத்தையும் கொன்னுருச்சு. ஆனா அவங்க எல்லாரும் சாகும்போது பார்த்த ஒரே விஷயம், அவங்க கனவுல வந்த அந்த ஒரு பூனை. அந்த பூனை தான் அவங்க முன்னாடி கொடூரமான மோகினியா மாறி எல்லாரையும் துடி துடிக்க கொன்னு இருக்கு. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த ஏரிக்கரையில இருக்க அந்த வெட்டப்பட்ட மரத்து பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட மரத்து பக்கம்தான் நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை கேட்டதும் குமார் கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் என்னோட ரம்யாவை இழந்துட்டேன் அப்படின்னு அவன் அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் குமார் பைத்திய மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எந்த மரத்தை பார்த்தாலும் அந்த வெட்டப்பட்ட மரத்தை பார்க்கற மாதிரியே இருக்கு. அப்படி ஒரு நாள் அவன் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் கனவுல அந்த பூனை திரும்ப வந்துச்சு. அவன் அந்த பூனை கிட்ட கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். நான் இனிமேல் அந்த பக்கம் வரமாட்டேன், என்னை விட்டு அப்படின்னு. அந்த அழுகுரலை கேட்டு அவனோட அப்பா அம்மா அவனோட அறைய திறந்து பாக்குறாங்க. அந்த அறையில அவன் ரத்தம் கக்கி இறந்து கிடந்தான். அவனுக்கு முன்னாடி அந்த கொடூரமான மோகினி பேய் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது. இவங்க கதவை திறந்ததும் அந்த பேய் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுச்சு. இந்த முழு கதையும் கேட்ட பிறகு உங்கள எத்தனை பேர் அந்த மரத்து பக்கம் போக ரெடியா இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரியான முழு நீள பேய் கதைகள் கேட்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.